டொனால்ட் ட்ரம்ப்போட வெற்றிக்கு அப்புறம் எப்படி உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய தலையில இடி இறங்குச்சோ, அதே போல கனடா அதிபருக்கும் மிகப்பெரிய அளவுல இடி இறங்கிருச்சாட்டுக்கு. அந்த இடி இறங்குன வேகத்துல மனுஷன் ஏறக்குறைய பைத்தியமாவே மாறிட்டாருன்னு சொல்லணும். காரணம் என்ன அப்டின்னா, இவ்வளவு நாள் இந்தியா குற்றஞ்சாட்டுனது என்ன அப்டின்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நீ அடைக்கலம் தர, காலிஸ்தான் தீவிரவாதிகள் உன் மண்ல இருக்காய்ங்க, காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு நீ ஆதரவா செயல்படுற. இதத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். ஆனா ட்ரூடோவ பொறுத்தவரை காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு விட்டுட்டு, அவன் பூரா கென்னட பிரஜை. கென்னட பிரஜைய நான் பாதுகாப்பேன். கென்னட பிரஜைக்கு நான் ஆதரவு தருவேன் அப்படின்னு வேற மாரியாவே அந்த விஷயத்த எடுத்துட்டு போனாரு. அந்த வார்த்தைய மட்டும் விட்டுருவாரு. ஆனா ஆதரவு அப்படிங்கிறத பிரஜை அப்படின்னு போட்டுருவாரு. பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தனும் கென்னடிய சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாத குறையா ஊரு பூரா சுத்திக்கிட்டு இருந்தார். ஆனா ட்ரம்ப் ஒரு பக்கம் ஜெயிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே பைடனோட முழு ஆதரவு இருக்கும்போதே இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சுச்சு. அதுக்கப்புறம் காப்பாத்த வந்த பைடனை தூக்கி போட்டு மிதிச்சுச்சு. இப்ப அப்படியே இல்லையே. ட்ரம்ப் முழு ஆதரவாளர். இப்ப இந்தியா நம்மள என்ன பண்ணும்? அப்படிங்கிற பயம் வந்துருச்சாட்டுக்கு. அந்த பயம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம, எங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய நம்மளோட செல்வாக்க புடுங்கிருவாய்ங்களோ, இந்தியால உட்கார்ந்துகிட்டே அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துருச்சாட்டுக்கு. ஆனா நமக்கு என்ன சந்தேகம்னா, உள்ளூர்ல உனக்கு தான் செல்வாக்கே இல்லையேய்யா! அதத்தான் நாங்க ஏற்கனவே முடிச்சுட்டோமே! ஆனா, அப்படி ஒரு பயம் வந்தப்பாடு ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்துக்குவாரோ, அதுக்கு கொஞ்சமும் விதிவிலக்கு இல்லாம அப்படியே நடந்துக்கிட்டாரு. அப்படி என்னதான் நடந்து தொலைச்சாரு அப்புட்ன்னா, காலிஸ்தான் தீவிரவாதிகள் அங்க இருக்காய்ங்களாமா. அப்படியே அவரே சொல்ட்டார். காலிஸ்தான் தீவிரவாதிகள் இங்க இருக்கார்கள். ஆனா, இங்க உள்ள சீக்கியர்கள் அவர்களுக்கு ஆதரவு குடுக்கல அப்படின்ட்டாரு. அப்ப பயப்புள்ள உள்ள இருக்கான். நீயும் தான் மறைச்சு வச்சிருக்க. அங்க உள்ள சீக்கியர்களும் ஆதரவு தரல. இதத்தான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு தடை பட்டியல்ல வச்சிருக்கக்கூடிய நபர்களை நீ உன் சிட்டிசன்னு சொல்லி உள்ளுக்குள்ள முழு சுதந்திரம் கொடுத்து அவனுங்க ஏதோ 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு நாடு கடந்த அரசு அப்படிங்கிற லெவல்ல பில்டப் பண்ற எல்லா கருமத்தையும் நீ தானே வேடிக்கை பார்த்த அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வாய மூடிட்டு இப்ப ஆமா இருக்காங்க. அவனுங்களுக்கு சீக்கியர்கள் ஆதரவு இல்லை. இத ஊருக்கு உலகத்துக்கே தெரியுமே. பஞ்சாப்ல காலிஸ்தான் தீவிரவாதிகளை வேட்டையாடினர்கள் யாரு? சீக்கிய காவல்துறை தான். அங்க உள்ள காவல்துறையில முக்காவாசி பேரு சீக்கியர்கள் தான். அவர்கள் தான் வேட்டையாடுறார்கள். எங்கிட்டு இருந்து ஆதரவு இருக்கு? அமெரிக்காலே அங்குள்ள சீக்கியர்கள் காலிஸ்தானுக்கு ஆதரவு கிடையாது. கனடால உள்ள சீக்கியர்களும் காலிஸ்தானுக்கு ஆதரவு கிடையாது. 10 பேர். அந்த 10 பேருக்கு பின்னாடி ஒரு 90 பேர். 100 பேர் கொண்ட ஒரு குழு. இப்ப இந்த உண்மைய அப்படியே ட்ரூடோ அவர் வாயிலே போட்டு உடைச்சுட்டார். சரி இவ்வளவு கேவலமா எப்படி போய் போட்டு உடைக்கிறார்? அந்த அளவுக்கு புத்தி மழுங்கி போச்சா? எவன் குடுத்த ஆலோசனை அப்படின்னா அடுத்த வரி சொல்றார். இந்தியர்கள் இங்க ஜாஸ்தியா இருக்கார்கள். அவர்கள் எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஆதரவாளர்கள் கிடையாது அப்படின்னு. ஏடா இந்த 2வது வரிய சொல்றதுக்காக வரியில நீயே போய் மாட்டிக்கிட்டியேடா! என்னத்த சொல்றது? உங்க அப்பா கொஞ்சம் கூட அரசியல் சொல்லி தரலையா? அப்படிங்கிற மாரி தான் சொந்த கட்சியிலேயே அங்க பேச ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த 2வது வார்த்தை தேவையே இல்லாத வார்த்தை. அங்க உள்ள இந்தியர்கள் இந்திய பிரதமருக்கு ஆதரவா இருக்கார்களா? இல்லையாங்கிறது நம்ம பார்க்க தேவையில்ல, கேட்க தேவையில்ல. இப்ப இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மட்டும் கிடையாது. இந்திய பிரதமர்ன்னு யாரு போனாலும் அங்க பாசத்தோட வரவேற்க தான் போறார்கள். வந்து பேசத்தான் போறார்கள். கோரிக்கைகள வைக்கத்தான் போறார்கள். இந்த மாரி இத எந்த அரசாங்கமா இருந்தாலும் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். இத இல்லேன்னு சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணி யாரு நம்ப போறா? யாருமே நம்ப போறது கிடையாது. ஆனா ஒண்ணு உறுதி. பெரிய பைத்தியக்கார டீம் ஒண்ணு பக்கத்துல இருக்கு. அந்த டீம் தலைவன் உங்களுக்கு உலகம் பூரா ஆதரவு இருக்கு. அத நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி, இந்த ஆள வளர்த்து, ஏதோ ஒரு குட்டைய குழப்பி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துட்டாய்ங்க. அதுவே உண்மை. அதுவே வேத வாக்கு. அதுதான் என்னோட முழு சக்தி அப்படின்னு நெனச்சு வாழ்றாரோ என்னமோ! ஏன் அப்படின்னா, ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஒரு காலத்துல இந்தியால ஒரு காலம் என்ன, இப்ப கூட ஜஸ்டின் ட்ரூடோ நல்லவரு தெரியுமா? தங்கமான மனுஷன்யா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டசன் கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இந்தியால மட்டும் நம்ம நினைக்கக் கூடாது. உலகம் பூரா இருக்கு. எங்கிட்டோ ஒரு குழுவ வச்சு ஆப்பரேட் பண்ணி என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு கூட்டத்த உலகம் பூரா உருவாக்கிட்டாய்ங்க. இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் இந்த ட்ரூடோவோட உலகம் பூரா கிறுக்குத்தனமான ஆதரவு கூட்டத்தோட பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட பார்த்து உண்மையிலேயே எர்டோகன்லாம் பொறாமைப்படணும். ஏன் அப்படின்னா, துருக்கியில 2 லாபி செய்ற குழுக்கள் ரொம்ப ஃபேமஸ். ஒண்ணு துருக்கி அரசாங்கத்துக்காக, இன்னொன்னு எர்டோகனுக்காக. அந்த எர்டோகனுக்காக செயல்படக்கூடிய அமைப்பு, அதோட அமைப்பு பல பேர்கள் போட்டு குட்டி போட்டு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வந்துரும். ஆனா அந்த கோர் பேஸ் துருக்கியில இருக்கக்கூடிய அமைப்போட பேரே எர்டோகன் செல்வாக்க உலக அளவுல கொண்டு செல்லும் இயக்கம். இதான் பேரே.
என்ன அவனுங்க நாட்டு மொழியில இருக்கும். ஆனா அதோட அர்த்தம் இதான். அப்படி பேர் வச்சு எர்டோகனோட செல்வாக்க துருக்கிக்கு வெளியில கொண்டு முடியாம தடுமாறுறாரு. இந்த கிறுக்கு பையன் எந்த டீம வச்சு ஒரு காலத்துல இவ்வளவு செல்வாக்க கொண்டு போனான் அப்படின்னு எர்டோகன் மட்டும் பொறாமப்படலாம். அதுக்கு தான் உதவுச்சு. அத தாண்டி ஒண்ணும் உதவல. இப்ப உள்ளூர்ல கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பேரையும் மொத்தமா டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் கிடையாது. இங்க திருடனுங்கள் இருக்கார்கள் அப்படின்னு அவரே காட்டிக் குடுத்துட்டார். காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கார்கள் அப்படின்னு. நாளைக்கு ட்ரம்ப் வேட்டையாடுனா வேட்டையாடி தான் ஆகணும். இந்தியா பிரஷர் குடுத்துச்சு அப்படின்னா, வந்து முன்னாடி கேமரா முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது. "நீ தானப்பா நேத்து இருக்குன்ன" அப்படின்னு நம்மளும் பதிலுக்கு கேள்வி கேட்போம். அதனால வசமா சிக்கிட்டாரு. அமெரிக்கால அதிபர் மாறுனதுக்கப்புறம், உலகம் பூரா ஒரு பெரும் குழப்பம். "ஐயோ! நம்மள அடிப்பானா? ஐயோ! நம்மள அடிப்பானா?" அப்படின்னு கதர்ற கோஷ்டிகள் வரிசையில, முதல் பலியாடு நானா இருந்துக்கிறேன் அப்படின்னு ட்ரூடோ தலைய விட்டார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள வச்சு செய்யக்கூடிய இந்தியா, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி வச்சு செஞ்சிரும்ங்கிறது தான் டெல்லியோட பார்வையா இருக்கு. நன்றி, வணக்கம்.